உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. வருஷம் குருப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு வர்றது தான். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி உச்ச நிலையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச நிலையில குருப்பெயர்ச்சி ஆகுதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வராரு. அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. இந்த உச்சகுரு பயிற்சி கோல்சாரத்தில் அதி முக்கியத்துவமானதுங்க. அப்போ இந்த கோல்சாரம் நான் இப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறேன், அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். கோல்சாரங்கள் இதுக்கு துணை புரியும். ஒளியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை. ராஜயோக ஜாதகங்களில் ஏற்கனவே நிறைய ஒளி இருக்குது. அதனால கோல்சாரம் அவங்களுக்கு அதை பாதிக்கத்தான் செய்யும், நல்லதோ கெட்டதோ. ஆனால் அந்த சதவிகிதம், ஒளியின் சதவிகிதத்தில் ஒளியோடு மேற்கொண்டு ஒளி சேர்ந்தாலும் நமக்கு தெரியாது. ஒளியில் சிறு இருள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த அமைப்பில் பலவீனமான ஜாதகங்கள், அதாவது பலவீனம்னா என்னென்னா, நம்ம அதிர்ஷ்டம் குறைந்த ஜாதகம் எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன நிலத்தை வச்சு அதில் விவசாயம் பண்ணி செய்யக்கூடியவங்க, சிறு கடை வைத்திருப்பவர்கள், இப்படி அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் அன்றாடம் பிழைக்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு இந்த கோல்சாரம் கண்டிப்பா பலன் கொடுக்கும். இப்ப ஜென்மகுரு சிறைவாசம்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தவறான வார்த்தை. குரு சுபக்கிரகங்கள்ல முதன்மையானவருங்க. உச்ச நிலையாம வராரு. அப்ப அந்த ராசி பலப்படம் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் விடுது பாருங்க, அந்த இடத்துலையும் பலன்கள் கண்டிப்பா வரும். அதே மாதிரி முழு பாவக்கிரகமான சனியோட நிலையவும் இதை எடுத்து சொல்லணும். அப்பதான் சரியாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும்? இப்ப கன்னிராசிக்கு 11ஆம் இடம், அங்கே குரு பகவான் உச்சமா வராரு. முதல்ல கன்னிராசிக்கு குரு பகவான் எதை தர கடமைப்பட்டவர் அப்படின்னு பார்க்கணும். 4ஆம் இடம் தாயார், கல்வி, இந்த மாதிரி விஷயங்கள், வீடு வாகனம், இதெல்லாம் அவர் தான் தரணும் ராசிப்படி. 7ஆம் இடம் வாழ்க்கை துணையவர் தான் தரணும், கூட்டுத்துறையவர் தான் தரணும். இப்படிப்பட்ட பொறுப்பு மிக்க குரு பகவான் 11ல உச்சமா வராருங்க. 11ஆம் இடம் ஏகாதசத்தில் எக்கோலும் நன்றுன்னு ஒரு பழமொழி இருக்கு. 11ஆம் இடம் நியூட்ரல் ஸ்தானம், நல்ல ஸ்தானம். அங்கே எந்த கிரகம் தான் நன்மை செய்யுங்க. இப்போ 11ஆம் இடம் அற்புதமாக வரும்போது லாபங்கள் பெருகும். உங்களுடைய அமைப்புப்படி கடை வச்சிருக்கேன், லாபம் பெருசா இல்லை, இந்த வட்டம் நல்லா நடக்கும். முதல் போட்டிருக்கேன், எனக்கே பதிலாக இருக்கிட்டு நான் கட்டுறது அதெல்லாம் அடிக்கிட்டு இருக்கேன். உங்கள் தசாபதிப்படி சரியா 12 லக்னம் இருக்கும்ல கன்னிராசியில, உங்களோட அமைப்புப்படி இந்த 11ஆம் இடத்தில் இருக்கிறது நல்ல ஒரு லாபத்தை. நான் சொல்றது எல்லாத்துக்கும் இல்லை, ஏற்கனவே நல்ல லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நொடி வேற பார்த்துக்கிறவங்களுக்கு இந்த பலன் இல்லை. நிச்சயமா சொல்றேன், பலவீனமான அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகங்களுக்கு நான் சொல்றேன். கோச்சாரம் மறுதாரம் அமையும். மூத்த சகோதரர் நல்லா இருப்பாரு, எல்லாம் நமக்கு வேணும்ல. 11ஆம் இடத்துல வருவது நல்ல லாபம், சகோதர நலம், இல்லறம், அதுவும் வரும். 11ஆம் இடம் திருமணமாகி ஒரு சிநேகம் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த இது அமையும். அந்த தசாபுத்தி அமைப்பு உள்ளவர்களுக்கு இப்ப குடும்பங்களுடைய பார்வையை பார்க்கணும். உச்ச ஒரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, முயற்சி செழிக்கும். இளைய சகோதரர்கள் இந்த இந்த கன்னிராசிக்கு மூத்த சகோதரர் நல்லா இருப்பாங்க, இளைய சகோதரர் நல்லா இருப்பாங்க. முயற்சி பலிக்கும், நகை நட்டு அணியக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். புகழ் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு, தொழில் பண்றவங்க, புகழ் அமைப்பு, புகழ் தேடி நீங்க ஜீவனம் வேலை பார்க்குறவங்க, தொழில் பண்றவங்களுக்கு அது சிறக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு வரும், புகழ் அமைப்பு. இளைய சகோதரம் தன் முயற்சி, ஒரு பலவீனமா இருக்கக்கூடியவங்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய அமைப்பு. எல்லாத்துக்குமே ஜோதிடத்தில் பலன் உண்டு. முயற்சி செய்பவர் இகழ்ச்சி அடையாளம் பலமொழி இருக்கும். ஜோதிடம்னா அதை தூக்கி போட்டுரும். எல்லாரும் முயற்சி செய்யறதுக்கு வாய்ப்பு, முயற்சி செய்ய அனுமதி இருந்தால் மட்டுமே இங்க முயற்சி செய்ய முடியும். இலக்கணம் வலு வளர்ந்து 3ஆம் இடத்தை அதிபதியும் கட்டு, 3ஆம் இடத்துக்கு கிட்டக்கிற பார்வை இருந்தால் அவரை நீங்க முதுகு பிடிச்சி தள்ளிக்கிட்டே இருக்கணும். வருஷம் பூரா ஒரு இன்ச்சா நடவு, நீங்க கையை விட்டோம்னா மறுபடியும் பழைய நிலைக்கு வருவார். இதெல்லாம் அனுபவபூர்வமான விஷயங்கள். அடுத்து 5ஆம் இடத்தை பார்ப்பார், அதிர்ஷ்டம் செயல்படும். குழந்தை பிறக்க போகுதுங்கிற அமைப்புல திருமணம் நடக்கும், அதிர்ஷ்டம் செயல்படும், குலதெய்வ அருள் கிடைக்கும், புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி வச்சு பிழைக்கிறவங்களுக்கு இப்படித்தான் அமைப்பு. அடுத்து 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, திருமணம் நடந்தும் சரியில்லாம ஒரு கருத்து மோதல்கள் இந்த மாதிரி இருக்கிறது விடிவாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வரும், திருமண தடைகள் அகலும். 7ஆம் இடம் திருமணம் பார்வை, குரு பகவான், திருமணம் நடக்கும். 5ஆம் இடத்தை பார்க்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 3ஆம் இடம் போகம், போகத்துக்கு இல்லறம் நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பிலே திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுதான் ஒரு சுருக்கமான ஒரு தொடர்புகள். ஆக 11ஆம் இடத்துல எங்கும் லாபம், எதிலும் லாபம்ங்கிறது பலவீனப்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு உலகம் அற்புதமா இருக்கும். குலதெய்வத்தை வழிபடுங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க.
நீங்க அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி இருந்துச்சு பலன்கள் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உற்சாகப்படுத்தினா தான் அடுத்தடுத்து நான் நல்ல பதிவுகள் போடுவேன். நன்றி, வணக்கம்.